والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏனைய இறைவனின் எச்சரிக்கை. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லிமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக இந்த ஜும்மாவுரையை ஆரம்பித்தது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் கருணை என்கின்ற தலைப்பினூடாக சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தான் பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் அவன் சிறந்தவனாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் அவன் எல்லா இன்பங்களையும் பெற்று இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்தவனாக மற்றவர்கள் பார்த்து புகழக்கூடியவனாக தன் பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவனுக்கான இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வழிகாட்டுதலையும் அவனை செம்மைப்படுத்துவதற்கான அறிவுரைகளையும் சொல்லி அது எப்படி தான் பெற்றெடுத்த பிள்ளை இந்த உலகத்தில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உள்ளத்தில் இருந்து அவனுக்கான அறிவுரைகளை பெற்றோர்கள் எப்படி கொடுத்து அவனை வளர்ப்பார்களோ, அதுபோல் இந்த அகிலத்தை படைத்து அகிலத்திலே நம்மையெல்லாம் படைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகம் எப்படி நாளை வறுமையில் சொர்க்கத்தை அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக அதற்கான வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் இறைவன் அழகான முறையில் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி உள்ளத்தில் இருந்து அந்த அறிவுரையை சொல்வாளோ, உள்ளத்தில் இருந்து அந்த எதிர்பார்ப்போடு எப்படி சொல்வாளோ, அதுபோல் அதை விட கூடுதலாக பல ஆயிரம் மடங்கு பல கோடி மடங்கு கூடுதலான அந்த உள்ள ஆசையோடு இறைவன் நமக்கான அறிவுரைகளை சொல்லுகிறார். அந்த அறிவுரைகளை எல்லாம் புறக்கணித்து வழிகாட்டுதலை எல்லாம் புறக்கணித்து மனிதன் வாழ்கிற போது அவனை நான் மன்னிக்கிறேன், மன்னித்து அவனை நான் சொர்க்கத்திலே சேர்க்கிறேன் என்றெல்லாம் இறைவன் நம் மீது கருணை காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைக்கிறார். நாம் இந்த செய்திகள் எல்லாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைக்கிறார். உடனே அல்லாஹ் சொல்கிறான், மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பலா தக்துபுஹா அலைஹி, அவன் பாவம் செய்ய நினைத்தால் அந்த பாவத்தை நீங்கள் எழுதாதீர்கள். அவன் நினைச்சிருக்கான், எழுதாதீங்க. இன்ன அமிலஹா புதுவா செய்யா, அப்படி அவன் அந்த தீமையை செய்ய நாடி செய்து விட்டால் ஒரே ஒரு தீமையை மட்டும் எழுதுங்க. ஒருத்தன் பாவம் செய்ய மனசுல நினைக்கிறான், அதை நீங்க எழுதிடாதீங்க, பாவமா தீமையாக எழுதி விடாதீர்கள். அப்படி அவன் நாடி ஒரு தீமையை செய்துவிட்டால் அதற்கான தீமையாக ஒரே ஒரு பாவத்தை மட்டும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். அதே என்னுடைய அடிமை, என்னுடைய ஆதமுடைய மகன் ஒரு நன்மையை செய்வதற்கு உள்ளத்திலே நினைக்கிறார்.
பாவம் செய்த நினைச்சா அது எழுத போவதில்லை. அதே ஒரு நன்மையை செய்ய அவன் நினைக்கிறான். நினைத்தால் நீங்கள் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை எழுதிவிடுங்கள். அந்த எண்ணத்தை செயல்படுத்திவிட்டால், நன்மையை செய்துவிட்டால் அதற்கு பகரமாக நீங்கள் 10 நன்மையை எழுதுங்கள். செய்தியை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீமையை செய்ய பெரும்பாலும் உள்ளங்கள் தீமையை செய்யதான் நாடுகிறது, பாவத்தை செய்யதான் நாடுகிறது. அப்படி இருக்கிற போது அத்தனை பாவங்களுக்கும் பாவத்தை எழுதினால் என்ன ஆகும்? ஆனால் இறைவன் எப்படி கணக்கெடுக்கிறான்? ஒரு நன்மையை செய்வதற்கு அவன் உள்ளம் நாடுகிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் நன்மை எழுதிவிடுங்கள். அவன் செய்து அந்த நன்மையை செய்துவிட்டால் அதற்கு பகரமாக 10 நன்மையை எழுதிவிடுங்கள். இறைவனின் மகத்தான ஒரு கருணை. இந்த மனித சமூகத்தின் மீது இறைவன் கொண்டிருக்கிற பேர் அன்பு. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொல்கிறார். மறுமையில் ஒவ்வொரு மனிதனையும் தனியாக இறைவன் விசாரிப்பார். அப்படி ஒரு மனிதனை அருகாமையில் அழைத்து அவனுடைய கணக்கை விசாரிக்கிற போது அவனிடத்திலே அல்லாஹ் கொடுப்பான். இதுவாறு இருக்கிறது உன்னுடைய பாவ கணக்கு. எத்தனை 99 ஏடுகளை இறைவன் அவன் கையிலே கொடுப்பான். அந்த ஒவ்வொரு ஏடும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கண்ணு கெட்டிய தூரம் அளவுக்கு வளர்த்தியாக தூரமாக வென்றால் அந்த பாவ ஏடு ஒரு ஏடு அந்த ஒரு மனிதனின் பார்வை எவ்வளவு தூரம் எட்டுமோ அந்த அளவிற்கு ஒரு ஏடின் நீளம் இருக்கும். அது முழுமையாக அவனுடைய பாவ கணக்குகள் எழுதப்பட்டிருக்கும். அதுபோல் 99 ஏடுகள். அப்பொழுது இறைவன் அதை காட்டி கேட்பான், இதோ பார் உன்னுடைய பாவ கணக்குகளின் ஏடுகள். இதுல ஏதேனும் நீ மறுக்கிறியா? இந்த பாவத்தையாவது செய்யல நீ சொல்ல வரியா? இன்னைக்கு நம்ம நேற்று செஞ்ச பாவம் நீங்க ஞாபகம் இருக்காது, போன வருஷம் செஞ்ச பாவம் ஞாபகம் இருக்காது. ஆனால் அன்றைக்கு நம்முடைய கணக்கு என்றைக்கு ஆரம்பம், நாம் பருவ வயதை அடைந்து என்றைக்கு நமக்கு கணக்கு ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்து நம் மரணம் அடைகிற வரை எதையெல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் நம்ம ஞாபகம். இறைவன் கேட்பான், இதில் எதையும் மறுக்கிறியா? இல்லது என்னுடைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க 2 பேர் மாணவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்களே, என்னுடைய எழுத்தர்கள் ஏதேனும் தவறாக எழுதிவிட்டால் என்று நினைக்கிறியா அப்படின்னு கேட்பான். அதை கேட்டீங்கன்னா நல்லா கேட்பான், இந்த பாவத்தை செய்ததற்கு ஏதாவது ஒரு சூழல் காரணமாக ஒரு பாவத்தை செஞ்சிருவான், ஒரு நிர்பந்தம் காரணமாக ஒரு பாவத்தை செஞ்சிருவான். அப்ப ஒரு நிருபத்தின் காரணமாக செஞ்சுட்டியா, இல்லை ஒரு சூழல் காரணமாக இந்த பாவத்தை செஞ்சுட்டியா, அது இந்த பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழல் உனக்கு ஏற்பட்டு போச்சு, அப்படி ஏதேனும் ஒரு பாவத்தை இதில் செஞ்சிருக்கியா அப்படின்னு நல்லா இத்தனை ஒரு கேள்வி கேட்ட பிறகு அவர் சொல்லுவான், அந்த மனிதன் சொல்லுவான், இல்லை யாரும் தப்பா எழுதல, நான் செஞ்சதுதான் எழுதிருக்காங்க, எனக்கு எந்த சூழலும் இதை செய்யாமல் இருப்பதற்கான எந்த சூழலும் இல்லை, செய்து விடுவதற்கான எந்த சூழலும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, ஆனாலும் நான் பாவம் செய்து விட்டேன், எல்லாம் அப்படி கூட கணக்குதான் அப்படின்னு சொல்லுவான். இவ்வளவு பெரிய பாவத்தை செய்த மனிதனிடத்திலே இறைவன் 99 ஏடுகள், அவன் மனிதனுடைய பார்வை எட்டுகிற அளவுக்கு நீளமான ஏடுகள், இவ்வளவு பெரிய பாவம் செய்துவிட்டமே என்று அவன் கை சேரப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் இறைவன் சொல்லுவான், கவலைப்படாத, என்னிடத்துல ஒரு ஏடு இருக்கிறது, ஒரு துண்டு சீட்டு இருக்கிறது, ஒரு சின்ன ஏடை கொண்டு வந்து நல்லா காட்டுவான், நீ செய்த நன்மை ஏடு ஒரு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொண்டு வருவான். 18 வரை நீளமான 99 ஏடுகள், ஆனால் ஒரு சின்ன நன்மையை செய்த ஒரு சின்ன ஏடு இருக்குது, கொண்டு வந்து நல்லா காட்டுவான், நீ செஞ்ச நன்மை. உடனே இந்த மனிதன் கேட்பான், இறைவா அந்த அவ்வளவு பெரிய ஏடுக்கு ஈடாக 99 ஏடுகளுக்கு ஈடாக இந்த சின்னோடு ஏடு எப்படி ஈடாகும் என்று கேட்கிற போது இறைவன் சொல்லுவான், இல்லை நீ உலகத்திலே வாழ்கிற போது முஸ்லீமாக அஸ்ஸஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஸ்ஸஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, என்னை வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டாயே, நான் அனுப்பிய தூதரை அவர் என்னுடைய தூதர் என்றும் அடியார் என்றும் ஏற்றுக்கொண்டாயே, அதன்படி நடந்தாயே, அதற்கு பகரமாக இதையெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏராளமான பாவங்களை ஒரு மனிதன் செய்திருக்கிறான். அத்தனை பாவங்களுக்கு பகரமாக நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை
அல்லாஹ்வின் தூதராக அடிமையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் கூட, குறைஞ்சபட்சம் அப்படி இருந்தால் கூட, அத்தனை பாவங்களையும் இறைவன் மன்னித்து நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று சொன்னால் அவனின் கருணை எவ்வளவு பறந்து விரிந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த செய்திகள் நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதராக ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கிறார் ஒரு பக்கம். ஆனால் இவ்வளவு மன்னிக்கக்கூடிய ஒருவன், இவ்வளவு தாராளமாக நம் உலகத்திலே வாரி வழங்கி இருக்கிற ஒருவன், நமக்கு வழிகாட்டி இருக்கிற ஒருவன், அப்படியெல்லாம் இருந்தும் நாம் தவறிலே வீழ்கிறோம் என்று சொன்னால், இவ்வளவு கருணை காட்டுகிற இறைவன் முன்னால் நாளை வறுமையில் இருக்கிற போது அவ்வளவு பெரிய பாவ சுமையோடு நிற்பதற்கு நாம் வெற்றி தலை புரிய வேண்டாமா? அதை நாம் சிந்திக்கிறோம். நமக்கு வெட்க வரணும். இவ்வளவு கருணையாளர். ஒரு பிள்ளை பெற்றெடுத்திருக்கோம், அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறான், அல்லது நமது கட்டளைக்கு புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறான், சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை, அவனை நம்ம வீட்டை வச்சு வளர்த்த போறதில்லை. அவனுக்கு நம்ம சாப்பாடு போடுவோம், அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்போம், அவன் படிக்கிறதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வோம். ஆனால் பெற்றவனின் நிலை அப்படித்தான் இருக்கு. அவன் எவ்வளவுதான் தரம் மீறி போனாலும், எத்தனை பேச்சுகளை அவன் கேட்காமல் போனாலும், தான் பெற்றெடுத்த பிள்ளை இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் என்றோ ஒரு நாள் சிறந்தவனாக வந்துவிட வேண்டும் என்ற பேர் ஆசையும், அவனுக்கு தேவையான அத்தனையும் எப்படி நாம் பூர்த்தி செய்வோமோ அதே போல் இறைவன் இன்று இல்லைனாலும் நாளை இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு செயலால் அவன் நம்மிடத்திலே நெருங்கி வந்து விடுவான், நன்மைகளை சேகரித்து விடுவான் என்ற எண்ணத்தோடு தான் இறைவன் ஒவ்வொரு செயலையும் இந்த மனித சமூகத்திலே பார்க்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், அவன் நன்மை செஞ்சுட்டான், ஒரு நன்மையை செய்துவிட்டான் என்று சொன்னால் அதற்கு பகரமாக 10 நன்மைகளை எழுதுங்க. ஒண்ணுதான் செஞ்சிருக்கான், 10 எழுதுங்க. ஒரு தீமை செஞ்சுட்டான், அந்த தீமைக்கு பகரமாக ஒரு தீமையை மட்டும் எழுதுங்க என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த பூமி நிறைகிற அளவிற்கு பாவத்தோடு என் அடியான் என்னை நாளை சந்திக்க வருகிறான் என்று சொன்னால், எல்லாம் சொல்கிறான், இந்த பூமி நிறைய பாவத்தோடு நாளை என்னை சந்திக்க வருகிறான் என் அடியான் என்று சொன்னால், இந்த பூமி நிறைய மன்னிப்போடு நான் அவனை சந்திக்கிறேன். இதை தாண்டி ஒரு இறைவனின் கருணை, இதை தாண்டி வேறு என்ன இருக்கிறார்? ஒரு மனிதனுடைய பாவம் இந்த பூமி நிறைய இருக்குது, பூமி நிறைகிற அளவுக்கு அவன் பாவம் செய்துட்டான், அவ்வளவு பெரிய பாவத்தோடு நீ என்னை சந்திக்க வந்தால் அதை விட கூடுதலான மன்னிப்போடு உன்னை நான் சந்திக்கிறேன் என்று சொல்கிற இறைவன் எவ்வளவு பெரிய கருணையாளன் என்பதை நாம் சொல்ல ஆழமாக சமாளிக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இவ்வளவு கருணையோடு இருக்கிற ஒரு இறைவன் முன்னால் எப்படி நம்மால் பாவம் செய்ய முடியும்? நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொரு நேரமும் இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவு கருணையோடு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இவ்வளவு கருணையோடு பார்த்துக் கொண்டிருக்கிற இறைவனின் கட்டளைகளை எப்படி நம்மால் புறக்கணிக்க முடியும்? இவ்வளவு கருணையோடு பார்த்துக் கொண்டிருக்கிற இறைவனின் செயலுக்கு, சொல்லுக்கு எப்படி நாம் மாற்றம் செய்ய முடியும் என்பதை ஆழமாக சிந்திக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அத்தனை மனிதர்கள் விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள், நரகத்துக்கு செல்வர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். நரகத்திலிருந்து மீண்டும் மனிதர்களை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுவான், மாணவர்களிடத்திலே சொல்லுவான், இந்த நரகத்திலே கிடக்கிறார்கள் மனிதர்கள், அவர்களின் உள்ளங்களில் கடுகளவு ஈமான் இருந்தால் அவர்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு எடுத்து முடியும். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து, அப்படி பல பேரை மலக்குகள் கொண்டு வந்துள்ளார்கள் சொர்க்கத்துக்கு. பிறகு சொர்க்கவாசிகளிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கவாசிகளே, உங்களுக்கு அதிகமானவர்களை உங்களோடு உலகத்திலே தொழுதார்களே, நோன்பு வைத்தார்களே, அவர்களாம் எங்க இருக்கிறான்னு பாருங்க, நரகத்தில் இருந்தா அவர்களுக்காக நீங்க சிபாரிசு செய்யுங்க, சிபாரிசு செஞ்சு அவர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுவோம். அவர்கள் பலருக்கு சிபாரிசு செய்வார்கள். அப்படி பல பேர்த்தை நரகத்தில் இருந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துள்ளார். மேலும் சொல்லுவான், மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், நீங்களும் பலருக்கு சிபாரிசு செய்கிறேன். அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். அதிலே பாதி பேர் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு.
அல்லாஹ் பிறகு தன் கருணையால் அப்படியே நரகத்துக்குள்ள கையை விட்டு அப்படியே கொஞ்சம் பேர் அள்ளுவான், அள்ளி கொண்டு போய் சொர்க்கத்தில் போட்டுருவான். அப்படி சொல்லி இப்ப நிரந்தரமாக நரகத்திற்கென்று யார் நிர்ணயிக்கப்பட்டார்களோ அவளை தவிர இறுதியாக கடுகளவு உள்ள ஈமானுள்ள ஒருவனை அல்லாஹ் அதே நரகத்தின் பக்கமாக முகத்தை திருப்பி வைத்திருப்பான். அவன் நரகத்துக்குள்ள இல்லாம அவனுடைய முகம் மட்டும் நரகத்தை நோக்கி இருக்கு. அந்த நரகத்தை அந்த வெப்பம் அவனுடைய முகத்தை தாக்கும். அவன் சொல்லுவான், அல்லாஹ் என்னுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் அப்படியே சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி வச்சிடேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போது அல்லாஹ் கேட்பான், இதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்க மாட்டேன், சரி அவன் திருப்பி வச்சிடறேன், சொர்க்கத்து பக்கம் திருப்பி வச்சிடறேன், முகத்தை மட்டும் அப்படியே திருப்பி வச்சிடறேன், அதுக்கு மேலே என்ன எதுவும் கேட்க மாட்டேன், உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அல்லா இது மட்டும் எனக்கு போதும். உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய முகத்தை மட்டும் அப்படியே சொர்க்கத்துக்கு பக்கம் திருப்பி வச்சுக்குவான். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் காலம் கழிந்த உடனே, இறைவா இந்த சொர்க்கம் எவ்வளவு சுகமாக இருக்கு, அந்த சொர்க்கத்துடைய வாசத்தை மட்டும் விட்டுருக்கு, வேற எதுவுமே நான் கேட்கல. நாசமா போனவனே ஏற்கனவே சொன்னி அது என்ன ஆச்சு, எல்லாம் அப்படியே செல்லமா திட்டுவான்னு சொல்லி அப்படியே அதிசயம். நாசமா போனவனே ஏற்கனவே ஒரு உறுதிமொழி கொடுத்தல, நான் இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னல, மறுபடியும் என்ன கேட்கிறேன், இல்ல அல்ல கொஞ்சம் அந்த வாசல்ல போய் விட்டுரு, அதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன். உடனே அல்ல இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன், ஒன்றையும் சத்தியமா உங்க கண்ணியத்துக்கு சத்தியமா இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டேன். சரி கொண்டு அல்ல சொர்க்கத்தின் வாசலை கொண்டு விட்டுருவான். ஒரு துர்பாக்கிய இறுதியாக சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சிறிய நன்மை கூட இல்லாத ஒரு மனிதன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்திருப்பான், ஒரு சிறிய நன்மை கூட இல்லாத ஒரு மனிதன், அவன் என்ன சொல்லுவான், சொர்க்கத்து வாசல்ல விட்டவன அப்படியே கொஞ்சம் நாள் கழியும், அப்படியே சொர்க்கத்துக்கு வாசல்ல இருந்துட்டு உள்ள நடக்கிற இன்பங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே வேறு இன்பங்களை எல்லாம் சொர்க்கத்தில் உள்ள இருக்கிற இன்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருப்பான். அவன் கொஞ்ச நாள் ஆனால் மறுபடியும் ஆசை, தேவா உள்ள மட்டும் இருக்கிற, அதுக்கு மேல நான் இது கேட்க மாட்டேன். மறுபடியும் அல்ல, ஏய் முன்னாடி தானே சொன்னேன், இங்க விட்டா போதும் இங்க விட்டா போதும், இப்ப மறுபடியும் என்னடா கேட்கிறேன், அல்ல கொஞ்சம் உள்ள மட்டும் விட்டுரு, அதுக்கு மேல எது கேட்கணும். உடனே சரி போடா உள்ள போடா அப்படின்னு சொல்லுவான். உள்ள போய் பார்த்துட்டு சொல்லுவான், இதெல்லாம் உள்ள இடமே இல்லை, சொர்க்கத்துக்குள்ளார உள்ள நிறைய கும்பலா இருக்குது, எனக்கு இடமே இல்லை அப்படிங்குமா. உடனே அல்ல சொர்க்கத்துக்குள்ள என்ன இல்லை, போடா போய் பாடுறாங்க. ரெண்டாவது தடவை சொல்லுவான். ரெண்டாவது போய் பார்த்து மறுபடியும் முடியாது, எல்லா இடமே இல்லை. மூணாவது கூட எல்லாம் போயிட்டு வந்து இடமே இல்லை, எல்லாம் நிறைய இருக்கிறாங்க மக்கள், எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்லுவானா, உனக்கு இந்த சொர்க்கத்தை கேட்டது உனக்கு அதுக்கு முன்னாடி கேட்பானால, உனக்கு சொர்க்கத்தில் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா அவன் நிறைய லிஸ்ட் போடுவோம், இது வேணும் அது வேணும் இது வேணும்னு. அதெல்லாம் இன்னும் கூட எடுத்து கொடுப்பானா, இதெல்லாம் கேடுறா இதெல்லாம் கேடுறா. யாருக்கு? ஒரு நன்மையே இல்லாத ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பான். ஒரு நன்மையே இல்லாத ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி கேட்கிறான், சொர்க்கத்தில் உனக்கு என்னெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும்னு சொன்னோன்னே அல்லாஹ் வேணும் என்ன சொல்ல, இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம் இதெல்லாம் கேட்கலாம். சற்று நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அகிலத்தின் அதிபதி அந்த அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருக்கிற ஏராளமான ஜீவராசிகள், படைப்பினங்கள், உயிரினங்கள், அதை நம்மளாம் எந்த 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 புள்ளியில் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு இறைவன் காட்டுகிற பேர் கருணை. உண்மையே நன்மை இல்லாத ஒருத்தர் சொர்க்கத்தில் இதை கேளு இதை கேளு இதை கேளு, அதையும் கேட்டு சரி கேட்டியா உனக்கு நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ எதெல்லாம் கேட்டியோ அதெல்லாம் கிடைக்கும். இந்த பூமியில வாழ்ந்திய இந்த பூமி எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அந்த பூமி மாதிரி 10 மடங்கு சொல்றேன் அவனுக்கு. நாம் அப்படிப்பட்ட கருணையாளன் முன்னால், கருணை கொண்ட இறைவன் முன்னால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்தார். தாம் பெற்றெடுத்த பிள்ளை தமக்கே துரோகம் செய்கிற போது, பெற்றவர்களுக்கே துரோகம் செய்கிற போது, நாம் அந்த பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த பிள்ளைகள் நிறைவேற்றவில்லை என்கிற போது நம்முடைய உள்ளம் என்ன பாடுபடும், எப்படி அவர்கள் மீது கோபம் வரும். ஆனால் இவ்வளவு அருள்கொடைகளையும் குடித்துவிட்டு, இவ்வளவு கருணையோடு அவன் எதிர்பார்த்து, நீ ஒரு கடுகளவு நன்மை செய்துவிடு, உனக்கு ஏராளமான இன்பங்களை நான் கொடுத்து விடுகிறேன் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிற இறைவனுக்கு நாம் எப்படி மாறு செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்ப்போம்.
ஒரு நன்மையும் செய்யாத உனக்கு சொர்க்கத்துல என்ன வேணுமோ கேள்வி கொடுக்குற, அதையும் தாண்டி அது பத்தாதா, இந்த பூமி மாறி நீ உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தே அந்த பூமி மாறி 10 மடங்கு சொர்க்கத்தை அவனுக்கு தர வச்சுக்கப்போ. இன்பங்களை கொடுக்கிற இறைவன் முன்னால் நாம் என்ன நன்மைகளை செய்திருக்கிறோம், அவனுக்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம். நாளைக்கு எவ்வளவு மகத்தான ஒரு நன்மையும் செய்யாத ஒருவனுக்கு 10 மடங்கு அளவு இந்த உலகத்தின் மாதிரி 10 மடங்கு அளவு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார். குறைஞ்சபட்ச நன்மைகளை சேகரித்து நாளை வறுமையில் இறைவனை சந்தித்தால் நமக்கு கிடைக்கிற இன்பங்களை சென்று சிந்தித்து பாருங்கள். இறைவன் நமக்காக ஏராளமான இன்பங்களோடு சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார். அதை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக குறைந்தபட்ச அன்றாட வாழ்க்கை நாம் மிகப்பெரிய கஷ்டங்களை சிரமங்களை சந்தித்து இந்த இஸ்லாம் நம்மை நன்மைகளை செய்து சொல்லுங்கள். மிக எளிமையாக செய்வதற்கு தான் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதை கூட நாம் செய்வதை சொன்னால் நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நாளை நீங்க தொழுகிறீங்க, 5 நேர தொழுகையை தொழுகிறான், தரிசனத்தை தொழுகிறான், ரமலான் முழுவதும் நோன்பு வைக்கிறான், அல்லது வாரம் 2 நோன்பு வைக்கிறான், மாதம் 3 நோன்பு வைக்கிறான், ஜக்காத்து கொடுக்கிறான், ஹஜ் செஞ்சிருக்கான், எல்லா நன்மைகளையும் பூரணமாக செய்திருக்கிறான். அத்தனை நன்மைகளை செய்த ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியுமா என்று கேட்டால், இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை ஒரு 10 மடங்கு ஒன்றுமே நன்மை செய்யாதவனுக்கு 10 மடங்கு கூடுதலான சொர்க்கத்தை கொடுக்குறானே, அப்போ ஒரு நன்மை செஞ்சவனுக்கு எவ்வளோ பெரிய சொர்க்கத்தை தருவான். அப்போ இந்த உலகத்தில் 5 நேரம் தொழுதிருக்கலாம், கவசத்தை தொழுதிருக்கலாம், 30 நாள் நோன்பு வைத்திருக்கலாம், அதை தாண்டி வாரம் 2 நோன்பு வைத்திருக்கலாம், மாதம் 3 நோன்பு வைத்திருக்கலாம், இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கோ அத்தனையும் செய்திருக்கலாம். அத்தனையும் செய்தவனுக்கு கொடுக்கிற சொர்க்கம் அதற்கு பகரமாகுமாறு. உலகத்தில் எத்தனை தியாகங்கள் செய்தாலும் எத்தனை நன்மைகள் செய்தாலும் அவன் கொடுக்கிற சொர்க்கத்திற்கு பகரமாக அது ஈடாகுமா என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நிச்சயமாக ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் தொழுவதாலோ நோன்பு வைப்பதாலோ ஹஜ் செய்வதாலோ தான தர்மம் செய்வதாலோ நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது, அதற்கு ஈடு ஆகாது என்று சொல்கிற போது நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களுமா உங்களுக்குமா? பல போர்க்களங்களை சந்தித்தார்கள், இரவு பகலாக தொழுதார்கள், பல இன்னல்கள் இந்த உலகத்திலே எந்த இன்பங்களையும் அனுபவிக்காமல் இறந்து போனார்கள். ஒரு கடுகளவு இன்பத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அனுபவித்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தோடு கஷ்டத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். நீங்களுமா சொர்க்கம் சொல்ல முடியாது உங்கள் அமல்களால், நீங்க செய்த நல்லவங்களால் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா, நான் செய்திருக்கிற நல்லவங்களால், நான் செய்திருக்கிற வணக்க வழிபாடுகளால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது. என் இறைவனின் கருணை என்னை போர்த்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நானும் சொர்க்கம் செல்ல முடியாது. இறைவனின் கருணையால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொர்க்கம் செல்கிறார் என்று சொன்னார். நாம் என்ன நன்மைகளை சேகரித்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்தார்கள். ஆக இறைவனின் கருணையால் மட்டும்தான் நாம் நாளை வறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற செய்தியை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இறைவன் உங்களை என்னை வாழ்க்கை பிரார்த்தனையோடு